நெருப்பில் கை வைத்துவிட்ட பாஜக. அன்னபூர்ணா ஓனர் யார் தெரியுமா? கொங்கு சொல்லும் கணக்கு. கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட அல்லது கேட்க வைக்கப்பட்ட விவகாரம் அரசியல் பிரச்சனையாக வெடிக்க தொடங்கியுள்ளது. ஜோதிமணி முதல் ராகுல் காந்தி வரை நிர்மலா சீதாராமனின் நடவடிக்கைக்கு சரமாரியாக கண்டனங்கள் தெரிவித்துள்ளனர். கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய விஐபிகளில் ஒருவரும் தொழிலதிபருமான அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனுக்கே இந்த நிலைமையா என்ற கேள்விகள் கொங்கு மண்டலத்தில் எதிரொலிக்கின்றன. தொழில்முனைவோரிடையே ஏற்பட்டுள்ள இந்த அதிர்ச்சி கலந்த பீதிமன நிலை கொங்கு அரசியலில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் ஜிஎஸ்டி வரி குறித்து தர்க்க ரீதியாக பல கேள்விகளை முன்வைத்தார். இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, பன்னில் கிரீம் வைத்தால் ஒரு ஜிஎஸ்டி இருக்கிறது. இதனால் கடை நடத்த முடியவில்லை, கம்ப்யூட்டரே திணறுகிறது என்று கூறியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் முரட்டு வைரலானது. இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் ஜனரஞ்சகமாக பேசினார். அதில் தவறில்லை. ஜிஎஸ்டிக்கு எதிராக இருப்போருக்கு இது சாதகமாகியுள்ளது. ஊறுகாய் மாமியை இப்படி பேசிவிட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதைப்பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறியிருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது நிர்மலா இதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை என்பது போல தான் தெரிந்தது. ஆனால் செய்தியாளர் சந்திப்பு முடிந்த சில மணி நேரத்தில் பாஜக ஐடி விங் சார்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் எழுந்து நின்று கை கூப்பி தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இதையடுத்து இந்த விவகாரம் மீண்டும் விவாத பொருளானது. தங்களின் தொழில்துறையில் உள்ள பிரச்சனையை எடுத்து கூறிய வயதில் மூத்தவரை இப்படித்தான் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுப்பீர்களா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர். அதுவரை சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருந்த இந்த பிரச்சினை தற்போது கொங்கு கள அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. பொதுவாகவே கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்துக்கு தொழில்துறை தான் தூண். அதிலும் அன்னபூர்ணா ஹோட்டல் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கலந்தாலோசனை என சொல்லிவிட்டு அதில் ஆலோசனை சொன்ன மூத்த தொழிலதிபருக்கே இந்த நிலையா என தொழில்துறையினர் கொந்தளிக்கின்றனர். கோவையில் கவுண்டர், நாயுடு ஆகிய 2 சமுதாயம் தான் பவர் பாலிடிக்ஸ். கோவையின் PSG, KG, அன்னபூர்ணா, பிரிக்கால் உள்ளிட்ட பல பெரு நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அதில் ஒரு முக்கியமான தலைவருக்கு மரியாதை குறைவான விவகாரத்தை அவர்கள் லேசாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் என்றே தெரிகிறது. வானதி சீனிவாசன் சொல்வதைப் போல அன்னபூர்ணா சீனிவாசனே நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் அதை பாஜக வீடியோவாக வெளியிட்டதை அவர்களின் சொந்த கட்சியினரே பலரும் விரும்பவில்லை. இது தேர்தல் அரசியலிலும் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதிமுக தமிழ்நாட்டில் வலுவான அரசியலை முன்னெடுக்க அவர்களின் கொங்கு சென்டிமெண்ட் ஒரு காரணம். அதை உணர்ந்து பாஜக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு மண்டலத்தில் கவனம் செலுத்தி வருகிறது. 1998 கோவை குண்டு வெடிப்பு சம்பவம் தான் பாஜகவுக்கு திருப்புமுனை. அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கு இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற அரசியலை கெட்டியாக பிடித்து 1998, 1999 நாடாளுமன்ற தேர்தல்களில் அடுத்தடுத்து பாஜகவின் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கோவை, திருப்பூரில் தங்களுக்கான வாக்கு வங்கியை கட்டமைக்க தொடங்கினார்கள். இருப்பினும் தேர்தல் அரசியலில் பெரியளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளை விட பாஜக தங்களுக்கான வாக்கு வங்கியை மேம்படுத்த நுணுக்கமான அரசியலை கையில் எடுத்தார்கள். கொங்கு மண்டலத்தில் பிரதானமாக உள்ள அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த எல். முருகன் மற்றும் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணாமலையை மாநில தலைவர்களாக நியமித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற 4 தொகுதிகளில் 2 கோவை தெற்கு, மொடக்குறிச்சி கொங்கு மண்டலத்துக்குட்பட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக கொங்கில் அதிக கவனம் செலுத்தியது. பிரதமர் நரேந்திர மோடி அதிக முறை விசிட் அடித்தது கொங்கு மண்டலத்துக்கு தான். நாங்கள் கொங்கு பகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்துவோம்.
என்று மோடியே காரமடையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஓபனாக பேசினார். கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை கவுண்டர் மற்றும் நாயுடு சமுதாய வாக்குகளை கவர தீவிரமாக காய் நகர்த்தினார். தொழில் அதிபர்களுடன் இரகசிய சந்திப்புகளை நடத்தினார். தொழில் அதிபர்களில் பலரும் பாஜகவுக்கு நிதி உதவி செய்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தனர். தேர்தல் முடிவில் அண்ணாமலை சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றார். அதிலும் நாயுடு சமுதாயத்தினர் பெரும்பாலும் அண்ணாமலைக்கு தான் வாக்களித்ததாக பரவலாக பேசப்பட்டது. தற்போது அதே சமுதாயத்தைச் சேர்ந்த மூத்த தலைவரை பாஜகவினர் அவமதித்திருப்பதை தொழில்துறையும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் கௌரவ பிரச்சனையாகவே பார்க்கிறார்கள். இது பாஜகவுக்கு தேர்தல் அரசியலில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை பாஜகவினரே உணர்ந்துள்ளனர். தலைவர் வெளிநாட்டில் இருக்கும் நேரம் இது. இதை வீடியோவாக வெளியிட்டு தர்மசங்கடப்படுத்த வேண்டாம் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறினர். அதன் தொடர்ச்சியாக லண்டனில் இருந்து அண்ணாமலையே அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தனிப்பட்ட முறையில் நடந்த சந்திப்பை வீடியோவாக வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழக தொழில்துறையின் முக்கியமான தூண் என்று கூறியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் வலுவாக உள்ள அதிமுகவை விட அதிக வாக்குகளை அண்ணாமலை வாங்கியிருந்தார். தங்களின் 20 ஆண்டு கால முயற்சியில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைத்த நிலையில் இந்த சம்பவம் பாஜகவை 20 ஆண்டு பின்னோக்கி அழைத்து சென்றுவிட்டதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நடப்பதெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது என்ற கருத்தும் வேகமாக பரவுகிறது. ஒரு பக்கம் விசிக நட்பு கரம் நீட்டி எடப்பாடியை பெருமூச்சு விட வைத்தது என்றால், நிர்மலா சீனிவாசன் செய்த வேலை எடப்பாடியை நிமிர்ந்து உட்கார வைத்துவிட்டது என்றே சொல்லலாம். பிரியும் ஓட்டுக்கள் அதிமுகவுக்கா திமுகவுக்கா என்று கணக்கு பார்க்க வேண்டியதுதான் இனி இருக்கும் வேலை. ஆனால் பாஜக இப்படியே விட்டுவிடுமா? சமாதான முயற்சிகளுக்காக எந்த எல்லைக்கு போகும்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்நிலையில் நடிகரும் பாஜக ஆதரவாளருமான எஸ்.வி. சேகர் இந்த விவகாரத்தை கடுமையாக கண்டித்து உள்ளதோடு இனி பாஜகவில் தொடரப்போவதில்லை என கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை கூறி வருகின்றனர். என்னை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்க வைத்து அதனை வீடியோவாக எடுத்து வெளியிட்டது தவறு. ஒரு பெண்ணின் உணவு பழக்கம் குறித்து எப்படி பேசலாம் என கேட்கிறார்கள். ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது வேறு ஏதும் சாப்பிடுகிறார் என்று கூறினால் தவறு. ஜிலேபி சாப்பிடுவார் என கூறியதில் என்ன தவறு? மேலும் அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசனை வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்தது யார்? வீடியோ எடுத்திருப்பதின் மூலம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட செயல் என தெரிய வந்திருக்கிறது. வீடியோவை எடுக்க வைத்தது நிர்மலா சீதாராமன் அல்லது வானதி சீனிவாசனா என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டும். வாக்கு அரசியல் என்று வரும்போது ஒவ்வொரு வாக்குமே முக்கியம். அன்னபூர்ணா சீனிவாசனை இப்படி நடத்தியதன் மூலம் அவர் சமூகம் சார்ந்த 1 லட்சம் வாக்குகளை பாஜக இழந்திருக்கிறது. சீனிவாசன் பெருந்தன்மையுடன் மன்னிப்பே கேட்டிருந்தாலும் அவரது சமூகத்தினர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக அண்ணாமலை வந்த பிறகு 0 ஆகிவிட்டது. செய்தியாளர்களை சந்திக்க தைரியம் இல்லை என்றால் பிரஸ்மீட் வைக்க கூடாது. அல்லது அறிக்கை வெளியிட்டு விட்டு சென்றுவிடலாம். ஆனால் பொதுவெளியில் பேசத் தெரியாமல் பேசக்கூடாது. வீடியோவை வெளியிட்டு மன்னிப்பு கேட்பது போல அண்ணாமலை நடித்திருக்கிறார். அவர் வந்த பிறகு பாஜகவில் மூத்த தலைவர்களுக்கு கூட மரியாதை இல்லை. அனைவரையும் ஓரங்கட்டி விட்டு தான் முன்னிலையில் இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அதிமுகவில் இருந்து வந்த மைத்ரேயன் 6 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்காமல் மீண்டும் அந்த கட்சிக்கு சென்று விட்டார். இப்படித்தான் நிலைமை இருக்கிறது. மோடி கேட்டுக்கொண்டதால் பாஜகவில் இணைந்தேன். இப்போது பாஜகவை விட்டு விலகுகிறேன். மீண்டும் மோடி அழைத்தால் பாஜகவுக்கு வருவேன். அண்ணாமலை இருக்கும் வரை பாஜக முன்னேற்றம் அடையாது என காரசாரமாக பேசினார்.